ஹாய், வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரோட்ரி. ரோட்ரி நம்ம எப்போ சர்க்கிள்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், ரோட்ரிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். சரியா? ஓகே. இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன், என்கிட்ட ஒரு ஸ்கொயர் சைஸில் ஒரு 50 எம்எம்க்கு ஒரு 80 எம்எம்க்கு என்கிட்ட ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் மீன்ஸ் வுட்டு வந்து எனக்கு வந்து கணத்தில் 80 எம்எம் கணத்தில் எனக்கு வந்து ஒரு வுட் பீஸும் ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போது அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி இது நம்ம டயாவை வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போது நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த ஸ்கொயருக்கு நம்ம ஒரு சர்க்கிள் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? 85 mm. ஸ்கொயருக்கு 85 mm ஒரு ஓகே. இப்போது இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று போட்டுருங்க. போட்டாச்சா? அதுக்கப்புறம் இந்த குறுக்களை ஒரு லைன் ஒன்று போட்டுருங்க. இப்போ இந்த கார்னர், ரைட் சைட் கார்னர் சென்டர் எடுத்து இந்த சென்டரில் செட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இன்னொரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க, இந்த டாப் எட்ஜை தூக்கி ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த சென்டரை எடுத்து இந்த சென்டரில் வைங்க. சார், இந்த சென்டரில். ஓகேவா? இதிலிருந்து மறுபடியும் இந்த எட்ஜை தூக்கி இந்த லாஸ்ட்டில் உட்கார வைங்க. இந்த எட்ஜை தூக்கி இந்த லாஸ்ட்டில் உட்கார வைங்க. சார், இப்போது இந்த லைன் எடுத்து இந்த எட்ஜில் எடுத்து ஒரு லைன் இந்த எட்ஜுக்கு ஒன்று போட்டுருக்காங்க. சரியா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் இன்டர்செக்ட் ஆகுது, அந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுற இடத்துல ஒரு லைன் வந்து கரெக்டாக சென்டர் பேஸ் பண்ணி இது போட்டுருக்காங்க. சரியா? இப்போ இந்த இதை கட் பண்ணி விட்டுட்டு இங்கேருந்து ஒரு லைன் ஒன்று போடுங்க. இதிலிருந்து இந்த எட்ஜுக்கு ஒரு லைன் போட்டிங்கன்னா இப்போ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைனோட, அதாவது சர்க்கிள் டு ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? நேராக மெஷர் டூலில் போகும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துக்காங்க. எவ்வளோ வருது? 267.050. இதுதான் நம்மளோட வித்தோட சைஸ். அதாவது எப்படின்னா, இதோட கன்வெர்ட் பண்ணது 85 mm சர்க்கிள் இருக்குல்ல, இதோட லென்த்து தான் 260.050 267.050. இப்போ அந்த சைஸுக்கு நம்ம ஒரு ஆர்ட் கேம் ஓப்பன் பண்ணிக்கலாம். வித் வந்து எவ்வளோ சொன்னால் 267.050. ஹைட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன லென்த்தில் இருக்கோ அந்த லென்த்தை நீங்கள் ஹைட்டாக மென்ஷன் பண்ணிக்காங்க. நான் இங்கே வந்து ஒரு 600 mm போட்டுக்கேன். சரியா? கிரேட். ஓகே. நான் ஏன் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன்னா, இப்போது உங்களுக்கு ஆர்ட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 கணக்கெடுக்க சொல்லுவாங்க. சரி, நம்ம 360 கணக்கெடுக்கணும்னு வச்சுக்கோங்க. எதுக்குன்னா ரோட்டரிக்கு நீங்கள் மிஷின் வாங்கும்போது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா 360க்கு வித்து எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிக்குவாங்க. 360ங்கிறது என்னன்னா, ஒரு சர்க்கிள், ஒரு சுற்றுவட்டம்ங்கிறது எவ்வளவு? ஓகேவா? ஒரு சர்க்கிள்ங்கிறது எத்தனை டிகிரி? 360 டிகிரி. அந்த 360 டிகிரி தான் எடுத்து சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பல்ஸ் ரேட்டு மாறி இருக்கும். அதாவது ரிமோட்டில் வந்து பல்ஸ் ரேட்டு மாறி இருக்கும். அப்போதைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பிட்டை வந்து அந்த கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, இது செட் பண்ணியிருக்கீங்களா வுட் பீஸு, அதாவது அதை காட்டுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி பிடிச்சிருப்பாங்க. இந்த லாஸ்ட்ல வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் எங்கே இங்கே இது பண்ணியிருப்பீங்க, பிட்டை இங்கே டச் பண்ணியிருப்பீங்களா? இப்போது இந்த இடத்துல டச் பண்ணியிருப்பீங்க. சரியா? இப்போ இங்கே தான் நீங்கள் 0 எடுத்துருப்பீங்க. இப்போ என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த பிட்டை என்ன செய்வாங்க, இது வந்து எவ்வளோ 360 இருக்குதுன்னு பார்க்க சொல்லுவாங்க. அதாவது ரொட்டேட் பண்ண சொல்லுவாங்க. மிஷினை வந்து ரொட்டேட் பண்ண சொல்லுவாங்க. சரியா? எப்படி? இங்கே டச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதில் டச் பண்ணிப்பீங்க. அதாவது இந்த வுட்டுக்கு சென்டராக நீங்கள் டச் பண்ணிட்டுங்க. சரியா? இந்த வுட்டுக்கு சென்டராக இங்கே டச் பண்ணிட்டுங்க. இப்போ பிட்டை மேலே தூக்கிட்டு இப்போ ரொட்டேட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. எப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 360க்கு மறுபடியும் ரொட்டேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா இதில் ஒரு வேல்யூ காட்டும் எக்ஸில். ஓகேவா? எக்ஸில் என்ன வேல்யூ காட்டுதோ அந்த வேல்யூ தான் வித்தாக எடுத்துக்க சொல்லுவாங்க. ஒரு சில இதில் பல்ஸ் ரேட்டு மாறி இருக்கும். ஆனால் ஒரு சில ரோட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 360ன்னு எடுத்துக்க சொல்லுவாங்க. சரியா? அந்த 360 நம்ம எடுத்து ஒர்க் பண்ணும்போது நம்ம டெப்த்து கொடுக்குறது தெரியுமா? நம்ம டிசைனுக்கு டெப்த்து செட் பண்ணுவோம். அப்போதைக்கு நம்மளுக்கு என்ன டெப்த்துன்னு கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன நம்மளுக்கு 85 mm சைஸ்னா அந்த 85 mm சைஸுக்கு என்ன நம்ம சர்க்கிளோட சைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக எப்படி கிடைக்குதோ அதுதான் நம்ம லென்த். அந்த லென்த் வச்சு நம்ம போட்டோம்னா கரெக்டான டெப்த் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம என்ன 267.05 நம்ம எடுத்துக்கிட்டோம். இதே சைஸுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். சரியா? இப்போ மேலேருந்து நான் எவ்வளோ வைக்க போகிறேன், பார்டர் ஒரு 25 mm வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், 25 mm நான் இறக்கிக்கிறேன். -25. ஓகேவா? இதே தான் பாட்டத்துக்கும். சரியா? இப்போ இதுக்குள்ள தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதில் எந்த மாதிரி ஷேப் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த மாதிரி ஷேப் அந்த ஷேப் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா, ட்ரூரியல் ஷேப்பில் போயிட்டு இதை வந்து டாப்லையும் இதை வந்து செகண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஏரமார்க் டேரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஷேப் க்ரியேட் பண்ணுமோ அந்த ஷேப்பை வந்து இங்கே ஆட் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. வந்துருச்சா? வந்துச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து எது டாப்பு எது பாட்டம் வருதுன்னு பார்த்துக்காங்க. இதுதான் எனக்கு பாட்டம் டாப்பாக எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இதை மாற்றி செலக்ட் பண்ணிக்காங்க. ரெண்டாவது செலக்ட் பண்ணது ஃபஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது ரெண்டாவது செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் மாற்றி செலக்ட் ஆகிடுச்சா?
எந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி மாற்றி செலக்ட் பண்ணிக்காங்க. சரியா? கொடுத்துட்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, இது கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ இதான நம்மளுக்கு டயாவோட சைஸு. இதுக்குள்ளார நம்மளுக்கு எவ்வளோ டெப்த்து, அதாவது எவ்வளோ ஸ்டாக் நிற்கணும். இப்போ இந்த சென்டர்லேருந்து எனக்கு எவ்வளோ ஸ்டாக் நிற்கணும், எனக்கு ஒரு 30 mm ஸ்டாக் நிற்கணும். சரியா? 30 mm ஸ்டாக் நிற்கணும். இப்போ இதோட சைஸ் எவ்வளவு நம்மளுக்கு, மெஷர் டூலில் போயிட்டு இந்த எஜ்ஜில் இருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு, 27.5 mm. சரியா? 27.5. அப்போது அந்த 27.5க்கு தான் நம்ம ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு ஹைட்டு நல்லா பார்த்துக்கலாம். ஹைட்டு 27.5. இதுதான் நம்மளுக்கு டெப்த்துக்கான சைஸ். இதுதான் நம்மளோட டெப்த்து, அதாவது 27.5. இந்த டெப்த்தில் எப்படி இறக்கணுமோ நீங்கள் இறக்கிக்காங்க. இந்த பாயிண்ட்டை தூக்கி இந்த பாயிண்ட்டில் உட்கார வச்சுருங்க, இந்த பாயிண்ட்டை தூக்கி இந்த பாயிண்ட்டில் உட்கார வச்சுருங்க. அப்போது இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இறக்கிக்கலாமா, தாராளமாக நம்ம இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கலாம். இதில் டச் ஆகுற மாதிரி உட்கார வச்சுக்காங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு இங்கே டச் ஆகுது. ஓகேவா? ஓகே. இப்போ இது செட் பண்ணிட்டிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இதை சுற்றி 27.5ன்னு சொல்லிட்டு இதை சுற்றி நம்மளுக்கு வரப்போகுது. சரியா? இப்படி பண்ணிட்டுருங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நீங்கள் டூரைல் ஷேப்பில் போயிட்டு இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இதில் ஃபஸ்ட்டும், இதை வந்து இதில் செகண்டும் கொடுத்துக்காங்க. இதை வந்து இங்கே ஆட் ப்ராசஸ்ன்னு கொடுத்துக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 27.5 mm டெப்த்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரியா? ஓகே. இப்போ மெர்ஜ் கை கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 27 mm டெப்த்து கிடச்சிருச்சா? இப்போ இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஞாபகம் இருக்கா, மிஷினில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், 360 வித்து எடுத்துக்காங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னல, அந்த சைஸுக்கு இதை கொண்டு போய் அந்த 360க்கு உட்கார வைக்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. இப்போ இது வந்து எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம், இதோட வித்து, அதாவது சர்க்கிள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக காட்டினா எவ்வளோ வரும், அந்த சைஸ் எடுத்துகிட்டு எவ்வளோ டெப்த்து கொடுக்க போகிறோமோ அந்த டெப்த்தை நம்ம எடுத்துக்கணும். சரியா? இப்போ என்ன செய்யுங்க, இதை வந்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி Ctrl+Shift+C, இது எதுக்குன்னா Ctrl+Shift+C எதுக்குன்னா இதை வந்து ரிலீஃபாக காப்பி பண்ணிக்கிறது. இப்போ இன்னொரு இதை ஓப்பன் பண்ணி அதில் 360க்கு சைஸ் எடுத்துக்காங்க. இல்லை இன்னொருத்தவங்க என்ன சொன்னா, இந்த சர்க்கிளை வந்து சுத்த சொன்னது எவ்வளோ வேல்யூ வருது எக்ஸில், அந்த வேல்யூவில் அந்த இதில் நீங்கள் போட்டுக்கணும், வித்தில் வந்து நீங்கள் போட்டுக்கணும். இப்போ எனக்கு 360 தானே வேணும், அதனால் 360 போட்டுங்க. அதே 600 mm, அது ஹைட்டுக்கு அதெல்லாம் மாற்ற தேவையில்லை. இப்போ அதே மாதிரி என்ன செய்யுங்கன்னா, அதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி மேலையும் கீழையும் 25 mm பார்டர் விட்டுருங்க, -25. சரியா? இப்போ காப்பி பண்ணோம்ல, Ctrl+Shift+C கொடுத்து காப்பி பண்ணோம்ல, இப்போ Ctrl+V கொடுத்துருங்க. வந்துருச்சு பாருங்க. F9 கொடுத்து சென்டர் கொடுத்துட்டு இப்போ இந்த வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. இது ஏன் ஃபஸ்ட்டே அப்படி போட்டுக்கலாமே, 360க்கே போட்டுக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் கேட்கலாம். ஓகேவா? நான் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னால், நம்மளுக்கு டெப்த்து நம்மளுக்கு தேவை, இதோட டெப்த்து நம்மளுக்கு வேணும்ல நம்மளுக்கு. அப்போது 27.5. ஓகே, தப்பாக வந்துருக்கு. அதாவது நான் பழையதுக்கு வந்துட்டேன், அது நம்ம வேல்யூ கொடுக்கவே இல்லை பாருங்கள். செகண்ட்லேயும் இதை வந்து ஃபர்ஸ்ட்லேயும் வச்சுக்கிட்டு இதை வந்து இங்கே ஆட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேல் ரிலீஃபை தூக்கிடணும், இது கண்டிப்பாக தூக்கணும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவை, 27.5
5 கொடுத்துட்டு ஆட் மெர்ஜ் ஹை கொடுத்துட்டு அப்ளை. இங்கே 27.5 காமிச்சிருச்சா? இப்போ இதை நீங்கள் என்ன செய்யுங்க, இதை காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி காப்பி பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்து F9 கொடுத்துருங்க. F9 வந்துச்சா? இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நூற்றி 60 அப்ளை பண்ணலாம். F9 சரியா? இங்கேயும் டச் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ பேஸ்ட் கொடுத்துருங்க. டெப்த்லாம் எதுவும் மாற்ற வேண்டாம். இப்போ ரிலீஃபில் போயிட்டு ரோட்ரி ரிலீஃபில் கிரியேட் ரோட்ரி ரிலீஃப் எக்ஸ்ட்ராப்பில் வச்சுக்கிட்டு ஓகே பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதில் வந்து டெப்த்து கொஞ்சம் முன்ன பின்ன தெரியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம், 27.5 தானே, அந்த 27.5க்கு நம்ம காமிச்சு கொடுத்துரும். கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இப்படி தான் நம்ம ரோட்ரி போகணும். அடுத்தது எப்படி டூல் பாத் எடுக்கணும்னு நான் நாளைக்கு சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.